யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் இறப்புக்கு காரணம் என்னன்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது ம் பாக்கியராஜ் நல்ல ஒரு கொஞ்சம் அவரோட வசனங்கள் கொச்சையா இருந்தாலும், ஓரளவுக்கு கொஞ்சம் அதாவது அதாவது மக்களிடத்துல நடக்கிற ஒரு சில உண்மை விஷயங்கள வந்து அவரு சொல்லியிருப்பாரு. பரவால்ல. அதாவது அவர் படம் கொஞ்சம் கிளாமரா இருக்கும். அவரோட பேச்சுக்கள்லாம் வந்து. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அந்த அவருக்கு ஜோக்கு அதாவது சிரிப்பு கட்டும்போது கொஞ்சம் நல்லாருக்கும். ஒரு சில அதாவது நம்ம கமலுக்கு இணையானவர் தான் பாக்கியராஜ். ஏன்னா, ரொம்ப ரசம் ஊற்றி ப படங்கள் வந்து எடுக்கிறவர் தான். ஏன்னா, மக்களும் அப்படிதான் விரும்பி பார்ப்பாங்கன்ற ஒரு கான்செப்ட் தான். அதனால வந்து அ ஏதோ ஓரளவுக்கு ரசிக்கத்தன்மை இருக்கு. அவரு ஒரு காமெடியா பார்க்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். இல்ல இன்னசென்ட்டா நடிக்கும்போது அதுவும் நல்லாருக்கும். அதுவும் அ பூர்ணிமா கூட பூர்ணிமா ஜெயராஜ் அப்போ அவங்க அவங்க ஒய்ஃப் கூட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த படங்கள் கூட நல்லா வந்து ஒரு சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம அவருடைய இறப்புக்கு காரணம் பார்ப்போம். ஏன்னா, இப்ப பொதுவாவே அவருக்கு 73 வயசு மாரியே தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு அவரு உடம்பு ஸ்லிம்மா வச்சிருந்து 73 வயசுனா தொந்தி போட்டு தல தலன்னு அப்படிதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 60 வயசானாலே தொந்தி போட்டு தல தலன்னு இருக்கும். இந்த 73 வயசுக்கு வந்து அவரு அ ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஒரு மனுஷனா தான் இருந்தாரு. நான் அந்த இறப்பு அப்ப சொன்னப்ப தான் தெரியுது எனக்கு 73 வயசுன்னு. ஆனா, இதுல என்ன அவரு காரணம் நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, நிறைய வந்து அதிகமா சீக்கிரம் மரணம் வர்றதுக்கு எப்ப காரணம், அந்த இளம் வயசுல வந்து நமக்கு உடல் வந்து சூடு இருக்கும். சூடு இருக்கும், சுழற்சி இருக்கும். நம்மளோட அதிகமா வேலை பளுவால வந்து உடம்புல ஹீட் இருந்துட்டே இருக்கும். அ அதே மாரி வந்து ஒவ்வொருத்தங்க ஏசிலே இருப்பாங்க. ஏசிலே முக்காவாசி ஏசி இல்லாம அவங்களால வாழவே முடியாது. இந்த வெயில் காலம் பார்த்தீங்கன்னா, ஏசி இல்லாம அவங்களால வாழவே முடியாது. அப்படி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடல் சூடு வந்து கம்மியாகும். அது இளம் வயசு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சூடு குறைஞ்சாலும் திரும்ப வந்து அது சூடு வந்து உற்பத்தி ஆயிடும். அதாவது நீங்க நாய், பூனைலாம் வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம கூட வந்து படுத்துக்கும். நம்ம கூட வந்து மடி மேல ஏறி உட்காந்துக்கும். நம்ம பாசத்தால நெனச்சுட்டு இருப்போம். அது ஒரு பக்கம் அந்த அன்பு, பாசம் இருந்தாலும், மெயினா நாய், பூனைக்கெல்லாம் இயற்கையாவே அது உடலுக்கு சூடு கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ சாம்பல்ல போயிட்டு உருண்டு பொரண்டிருக்கும். இல்ல சூடான மணல்ல போயிட்டு உருண்டு பொரண்டுட்டு இருக்கும். சாம்பலே தான் படுத்து தூங்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா. சாம்பல் எங்கேயாச்சும் கொளுத்தி போட்டாங்கன்னா, இல்ல தார் ரோடு, மெயின் ரோட்ல ஹீட் நெறைய இருக்கிற இடத்துல தான் அ படுத்து உடல்ல வந்து சூடு ஏத்திக்கும் நாயி. பூனையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் கிட்டயே வந்து சுழண்டு 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 வரும். நம்மளோட சூடு மனிதனோட சூடு வந்து இழுத்துக்கும் பூனை. ஏன் அந்த மெத்தட் சொல்ல வரேன்னா, நம்ம மனிதர்களுக்கு அதே ஒரு 40 வயசுக்குள்ள தான் நம்மளோட அந்த அ ஹீட் குறைஞ்சாலும், திரும்ப நமக்கு அது தன்னால உற்பத்தி ஆகுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு உடம்பு. 40 வயசுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குளிர்ச்சி அதிகமா இருக்கும். சூடு குடுக்குற ஒரு அ ஒரு உணர்வு வந்து கம்மியாகும். அப்ப நம்ம ஏசிலே இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அ அதாவது இந்த சூடு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியால தான் வந்து நெறைய வந்து பிரச்சனையே வரும். ஏசி போட்டுக்கலாம். அத ஒரு கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம். மீதி நேரம் வந்து ஒரு காற்றோட்டமா ஒரு இடத்துல இருந்தாலே போதும். அப்படி இருந்தாலே அ நம்ம உயிர் வாழறதுக்கு நல்லாயிருக்கும். ஆ இதுல வந்து அதாவது இவரோட ஏஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏசில அதிகமா இருக்கும்போது உடல் சூடு கம்மியாகும். இவருக்கு வந்த காரணம் ஹார்ட் அட்டாக் கூட மெயினா அதான் ஹார்ட் அட்டாக் தான் பட்டுன்னு வந்து இறப்பு வரும். எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக்ன்றது நன்மரணம் தான். ஏன்னா படுக்க, பிடிக்க எதுவுமே இல்லாம பட்டுன்னு சாகுறது ஒரு நன்மரணம் தான். ஏன்னா கொஞ்சம் லேட்டா இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். இப்ப அவரோட இறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல வந்து இரவு முழுவதும் சூடு அதாவது ஏசில தூங்குறதால உடல் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் குறைஞ்சிருக்கும். ஒருத்தவங்க யாருக்குமே நம்ம மரண தருவாயில வந்து ஏன் தொட்டு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சூடு குறைஞ்சாலே வந்து அவங்க கண்டிப்பா வந்து அ பிழைக்க மாட்டாங்கன்னு நம்ம தெளிவா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது வந்து உடம்பு வந்து தொட்டு பார்க்காது. சூடு இருக்கா இல்லையான்னு மெயினா சூட பார்ப்பாங்க. அதனால வந்து சூடு இல்லனாலே நம்ம உடல்ல வந்து அ அதாவது ஆத்மா இருக்காது. உயிரும் இருக்காது. அதே போல தான் பக்ரா சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இரவெல்லாம் வந்து அந்த ஏசில அவர் படுத்திருந்தால வந்து காலையில எந்திரிக்கும்போது உடம்புல ஏக்கம் நின்று போயிடும். அதாவது சில்னஸ் உடம்புல வந்து சில்னஸ் இருக்கும். அவரு ஹார்ட் அட்டாக்ன்றது திடீர்னு வரலாம். இல்ல ஏற்கனவே வந்து அவருக்கு அ அடைப்பு எதனா இருந்திருக்கலாம். இல்ல உடம்புல வந்து சூடுத்தன்மை எந்த ஒரு நோய்க்கும், வலிக்கும், மரணத்துக்கும் காரணம் உடல்ல சூடு இல்லாதால தான் எல்லா பிரச்சனையுமே நமக்கு வந்து தாக்கும். அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
அ பாடியில சூடு கம்மியா இருக்கு. ஏன்னா சூடு இருந்துச்சுன்னா, இந்த நீங்க ஹார்ட் அட்டாக்க சொல்றீங்கல்ல, அந்த அதிக சூடு இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா வந்து சூடு தான் உடம்புல மின்சாரம். அந்த மின்சாரம் இயக்கம் அதிகமா இருக்கும்போது, ரத்தம் பரவலா வந்து தடைபடாம வந்து போகும். இப்போ ஒரு தாரே இருக்குன்னு வச்சுக்கங்க. தார் வந்து கட்டியா இருக்குன்னா, அது சூடு வச்சு தான் காய்ச்சினா தான் தண்ணி ஆகும். அத எடுத்து தான் நம்ம வந்து ரோடு போட முடியும். அந்த கட்டியான இதுனா ரோடுல வந்து படியாது. நம்ம போட முடியாது. அதேதான் நம்ம உடம்புல சூடு இருந்தா தான், எங்க நம்ம ரத்த ஓட்டம் பாயாம இருக்கோ, தடைப்பட்டிருக்கோ, இல்ல கட்டியா இருக்கோ, அத வந்து சூடு இருக்கும்போது கரைச்சு எல்லா பம்ப் பண்ணி அதாவது நுரையீரல் பம்ப் பண்ணி, அ அ ஃபுல்லா வந்து ஹார்ட் பம்ப் பண்ணி அது வந்து ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன் உடல் முழுவதும் நமக்கு வந்து பரவும். அப்ப அந்த சூடு குறைஞ்சிருச்சு. அந்த நிலையிலேயே வந்து நம்ம வந்து அவர் வந்து பண்றாருன்னா, அ சூடு இருக்கும். சூடு இல்லனாலும் அவரால எடுத்து ஒரு அடிக்கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நான் தான் சொன்னேன். இந்த ரத்த ஓட்டம் தடைப்பட்டாலே வந்து நம்மளோட இயக்கங்கள் நின்று போயிடும். அப்ப இயக்கங்கள் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் உடல்ல சூடு இல்லன்னு அர்த்தம். அப்ப இவரு வீட்ல கிளம்பும்போதே வந்து உடல்ல சூடு இருக்கா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். ஏன்னா வந்து கால எடுத்து வைக்க முடியாது. நம்ம வந்து தொழிற்சி தெரியும். அதாவது தொய்வு தெரியும். இது வச்சாலும் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இது வந்து சூடு நம்ம உடம்புல இல்ல அப்படின்றது நமக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எந்திரிக்கும்போதே எந்திரிக்க முடியாத மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவே வந்து சூடு குறைச்சுன்னு அர்த்தம். அது மாரி வந்து தான் இவருக்கு அந்த ஏசிலருந்து அவர் வெளியில வாக்கிங் கிளம்பும்போது, இல்ல குளிச்சு கூட இருக்கலாம். குளிச்சு இருந்தாலும் சப்போஸ் அதாவது உடம்புல சில்னஸ் இருக்கிறதால தான் அவருக்கு வந்து பட்டுன்னு வந்து அவர தாக்கிடுச்சு. அதே மாரி வந்து நம்ம வீட்டுங்கள்ல வந்து இந்த மார்பிள்ஸ் இந்த டைல்ஸ்லாம் வந்து கூட பார்த்தீங்கன்னா, உடம்ப வந்து நம்மளோட உடலோட உஷ்ணத்த வந்து இழுத்துக்கும். இழுத்து வந்து வெளிய இழுத்துக்கும். அப்போ வந்து நம்ம அதுலயும் சூடு வந்து குறையும். ஒரு ஏஜ்க்கு மேல வந்து சாதாரண தரையா இருக்கலாம். இல்ல செப்பல் போட்டாச்சும் நடக்கணும். இல்ல ஏசில கொஞ்ச நேரம் தூங்குறவர்கள் தூங்கிட்டு அதுக்கப்புறம் முக்காவாசி காற்றோட்டமான இடத்துல தான் வந்துடணும். ஏன்னா, அந்த 40 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா, உஷ்ணத்தன்மை நமக்கு வந்து குறைவு. அ கூலிங் தன்மை வந்து இழுத்துக்கிற அளவுக்கு அதிகம் உண்டு. உஷ்ணத்தன்மை வந்து வெளியில போகறதுக்கு சான்ஸ் உண்டு. இப்போ இந்த உஷ்ணத்த தக்க வச்சுக்கணும்னா, அ உடல் இப்ப இதுவே வந்து பாக்யராஜ் சார் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அதாவது கை, கால நல்லா அசைச்சு, வேகமா அசைச்சு நம்ம சைக்கிள் ஓட்டுற மெத்தட்ல வேகமா அசைச்சு இருந்தாருன்னா, சூடு வந்து உடம்புல வந்து ஒட்டியிருக்கும். அது நம்ம உடல்ல இயக்கம் கொடுத்தாலே சூடு வந்து தன்னாலே வந்து வந்துரும். அப்ப ஒரு வாக்கிங் தினமும் போற மாரி அன்னைக்கு உடல்ல உஷ்ணம் குறைஞ்சதால தான், அன்னைக்கு அவருக்கு பட்டுன்னு அதாவது மின்சார தடை, உஷ்ண தடை, அது உஷ்ணம் இல்லாததால மின்சார தடை. அது மின்சார தடை ஏற்பட்டதால நம்ம பிளட்டு வந்து அடப்பு ஏற்பட்டுருச்சு. அதாவது அது வந்து பனிக்கட்டி மாரி உறைஞ்சிரும். உடம்புல உஷ்ணம் இல்லன்னா பிளட் வந்து அ அது இந்த மின்காந்த ஆற்றல் வந்து நம்ம உடம்புல பாயாது. அப்போ பிளட் வந்து ஒரு இடத்துல தடைப்பட்டம்போது அது பிளாக் ஆயிடுச்சு. அதுல நான் என்னோட ஒப்பீனியன் என்னோட வேதாத்திரி மகரிஷி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஏஜ்க்கு மேல வந்து வயசானவங்க வந்து வாக்கிங் ரொம்ப தூரம் போணும் அவசியம் நடக்கலாம். நம்ம வீட்டு வேலை சின்ன சின்ன வேலைகள செஞ்சுட்டு, சுத்திக்கிட்டே இருந்தாலே போதும். அவ்வளவு வீட்டிலேயே வந்து சும்மா கொஞ்சம் சும்மா அப்படி சுத்திட்டு நடந்துட்டு வந்து உட்காந்துட்டா போதும். ஆனா, 1 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கிற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு. அதுதான் வேதாத்ரி மகரிஷியோட லாஸ்ட் கால் பயிற்சியில வரும். அக்குப்ரெஷர்ல. அந்த பயிற்சி நீங்க வந்து கால வந்து பிரிச்சு விடுற வேலை தான். அதாவது ஒவ்வொரு இன்ச்சா நம்ம அடி பாதத்த வந்து அழுத்தம் குடுக்குறது தான் அக்குப்ரெஷர் மாரி. உட்கார்ந்த இடத்துலயே ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேலை தான் அது. அத பண்ணாலே போதும். 1 கிலோமீட்டர் நம்ம வந்து வாக்கிங் போன அளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அதனால நம்ம வாக்கிங் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. வாக்கிங் போனாலும் வந்து நீங்க உடம்புல வந்து உஷ்ணம் இல்லாம நீங்க வாக்கிங் போனாலும் அது உங்களுக்கு சரி வராது. அடுத்தது ஏக்கங்கள வீட்லயே நீங்க வந்து அதாவது ஒரு ஒரு வண்டி இருக்குன்னு கூட நீங்க அத உதைச்சு 2, 3 வாட்டி உதைச்சு ஸ்டார்ட் பண்ணி முறுக்கி அ விட்டா தான் ஸ்டீரிங் முடுக்கி விட்டா தான், அதுக்கப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆகும். அப்படியே எடுத்தோனே வண்டிய சாவி போட்டு நம்ம வந்து தொறந்து அப்படியே போனோம்னா, அது போகாது இல்லையா? அதே மாரி நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே ஓரளவுக்கு நீங்க எகிறி குதிச்சாச்சு, கை கால் அசைச்சாச்சு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியில அதாவது அதாவது 40 வயசுக்கு மேல யாரா இருந்தாலும் சரி, இயக்கியங்கள குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெளியில வரணும். அந்த ஏக்கங்கள் குடுக்காமலே நீங்க வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உஷ்ணம் உடம்புல இல்லாததால, அந்த எரிசக்தி உந்துதல் இல்லாததால வந்து பார்த்தீங்கன்னா, அடைப்பு ஏற்படும்.
அதுதான் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கா வந்து வரும். இல்ல ஹார்ட் அட்டாக்ன்றதுனாலே ஹார்ட் அட்டாக்னால என்னங்க? ரத்த ஓட்டம் அங்க வந்து இதயத்துக்கு போகல. அடைப்பு நடுவுல இருக்குன்னு. அப்ப ஏன் அடைப்புன்றது பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்டர் ஆப்ரேஷன்ற பேர்ல, கண்ணாபின்ன மாத்திரைன்ற பேர்ல ரொம்ப கொடூரமான வலிகள வந்து மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அது அ அப்படிதான் நம்புறாங்க. ஏன்னா வந்து டாக்டர் தான் எல்லாமே அப்படின்ற மக்களோட புரிதல். இன்னும் நம்மளோட சொத்து ஏன் இப்ப டாக்டர் கிட்ட எல்லாரும் போய் மக்கள் விழுறாங்கன்னா, சொத்துக்கள் நெறைய இருக்கு. நம்ம திடீர்னு செத்துட்டா என்ன ஆவுறது? நம்மகிட்ட நெறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு போயிடுமே! ஆனா டாக்டர் தான் மோஸ்ட்டா நம்புறாங்க. ஆனா இயற்கையான முறையில அவங்களோட சுழற்சி, காந்த சக்தி, அந்த அ உஷ்ணம் இருந்தா தான் காந்த சக்தியாக நம்மளோட மின்சாரம் உடம்புல பாய்ஞ்சா தான், அந்த ரத்த ஓட்டம் சீராக பாயுன்றது அது யாருக்கு என்ன தெரியும்? அதாவது கொஞ்சம் படிச்சிருந்தா கூட சரி, இப்ப நெறைய பேர் படிச்சவங்க தான் நெறைய வந்து இறக்குறாங்க. இதே பாரதி ராஜா கூட பாருங்க, நீங்க அவரோட ஒரு வீடியோஸ் லாஸ்ட்டா பார்த்தேன். பாரதி ராஜா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கால் வந்து பார்த்தேன் அப்படியே கருகி போயிட்டு தடிமனா வீங்கியிருக்கு. ஒரு ஆனக்கால் போல. அப்பதான் நினைச்சேன், இவர் சுகர் மாத்திரை சாப்பிடுவார் போல இருக்குது. ஏன்னா சுகர் மாத்திரை சாப்பிடுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கால் வந்து தடிமனாகி, கருப்பாகி அது புண்ணா ஆயிடும். அதால அ கிட்னி பாதிச்சு, அதாவது உடம்பு ஃபுல்லா அந்த மாத்திரைகள் சாப்பிட்டு ஒன்று ஒன்று உண்டு உண்டு அ அதாவது அந்த செல்கள் ஃபுல்லாவே கெட்டுப்போச்சு. அது உயிரில்லாத அணுக்களா இருந்தா தான் முதல்ல காதுல பாதிக்கும். யாருக்கு கால் பாதிக்குதோ, அவங்களுக்கு உடல்ல இருக்கிற செல்கள் ஃபுல்லா ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கால தான் முதல்ல பாதிக்கும். சுகர் பேஷண்ட் எனக்கு ஏன் கால பாதிக்கும்னா, அவங்களோட செல்கள் ஃபுல்லாவே வந்து ம் இறந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கு உயிர் இல்லன்னு தான் அர்த்தம். அதனால தான் வந்து கால வந்து முதல்ல தாக்கி, அத கருப்பா ஆக்குறதுக்கு கருப்பாக்கி அ அது வந்து அப்புறம் வெட்டி எடுக்கிறது, புண்ணாவறது, அப்புறம் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு, அதிக மாத்திரை சாப்பிட சாப்பிட கிட்னி போயிட்டு, அது டயலிசிஸ் பண்ணி இப்படி படிப்படியான ஒரு விஷயம். சுகர்ன்றது ஒரு நோயே இல்ல. அதுவும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த சொத்துக்கள் வச்சிருக்கிற மக்களுக்கு அது புரியாது. அது ஏழை பாமர மக்களுக்கும் அது புரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமா இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் அந்த கன்செஷன் புரியுது. சுகர்ன்றது ஒரு நோயே கிடையாது. அது உணவு மூலியமா சரி பண்ணிக்கலாம். இயற்கை மூலியமா சரி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன யோகா விஷயங்கள சரி பண்ணிக்கலாம். அப்படின்னு ஒரு சிலருக்கு தான் அந்த புரியும். ஏன்னா இதுவும் ஒரு கர்மாவோட டச் தான். எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிட்டவே இருந்தும் அத பயன்படுத்திக்க தெரியாத ஒரு மக்களால தான் அதாவது புரியாத ஒரு மக்களால தான் நமக்கு இந்த ஒரு பிரச்சனைகள் அதிகம் சந்திக்கிறோம். இப்ப பாக்கியராஜின் மரணத்துக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே தான். அவரு உஷ்ணம் உடம்புல இல்லாம காலையிலேயே அந்த ஆக்டிவ் ஆக்டிவேஷன் அவரு செஞ்சுட்டு போயிருந்தாருன்னா, உடல்ல உஷ்ண சூடு இருந்திருக்கும். அப்ப வந்து அவர் நடந்துட்டு வந்திருக்கலாம். காலையிலே அவரால எந்திரிக்கும்போதே முடியாது தான் அவர் எந்திரிச்சிருப்பாரு. அவரு நடக்கும்போது அந்த உடல்ல சூடு இல்லாததால, ஆ அந்த சக்தி இயங்கல. அந்த மின்சாரம் சக்தி இயங்காம இருக்கிறதால, அந்த ரத்த அடப்பு நின்று பட்டுன்னு வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கும் தருவாயில் அவருக்கு வந்து வந்துருச்சு. அதாங்க ஒரு சின்ன பிரேக்கு அதுக்குள்ள. அ மெயின் வந்து இதுதான் ஒரு காரணம். உடம்புல வந்து உஷ்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த உஷ்ணம் இருக்கிற அளவுக்கு ஒரு 40 வயசு ஆயிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உஷ்ணத்துக்கு உண்டான உணவு நம்ம அ சாப்பிடணும். அப்படிலாம் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு கை, கால இந்த உதச்சு, கிதச்சு நீங்க சைக்கிள்ல ஓட்டுற மாரியே நீங்க எகிறி எகிறி குதிச்சாலும் சரி, கை, கால் அசைச்சு அசைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியிலே கிளம்பணும். இப்ப உஷ்ணத்த வந்து ஒரு வண்டிய உதைச்சு அத ஸ்டார்ட் பண்ற மாரி தான் நம்மளோட உடல் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா ஏசில தூங்குறோம். ஏன்னா சாதாரண ஒரு வீட்ல தூங்குறவங்க அந்த அளவுக்கு வராது. ஏசில தூங்குறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த உடம்புல சில்னஸ் இருக்கும். அதிகமான ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கும். அப்ப அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஏக்கத்த குடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியில போணும். ஆனா மோஸ்ட்லி 40 வயசுக்கு மேல வந்து வாக்கிங் போகணும்னு என்னோட அனுபவத்துல சொல்லிக்கிறேன். ஆனா வாக்கிங் போகணும்னு அவசியமே இல்ல. வாக்கிங் போகாமயே நீங்க வந்து வீட்லயே அந்த லாஸ்ட் நான் சொன்ன பயிற்சி நீங்க வேணா அ ஒரு 1 வாரம் நான் சொல்றேன். ஒரே 1 வாரம் அந்த கால் பயிற்சி வேதாத்திரி மகரிஷியோட கால் பயிற்சி நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா சில மாற்றங்கள் நடக்கும். நீங்க வந்து இப்ப நீங்க போயிட்டு நடந்து வரீங்களா, 1 கிலோமீட்டருக்கு போயிட்டு வாக்கிங் போயிட்டு நடந்து வரீங்கன்னா, அந்த விட நீங்க 10 நிமிஷத்துல உங்களால அந்த எனர்ஜி உங்களால கூட்ட முடியும். உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவோ, பக்க பிரச்சனையும் வரவே வராது. நீங்க சாதாரண உங்க வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன வேலைகள செஞ்சுட்டு, வீட்டுக்குள்ளேயே நீங்க வந்து பண்ணாலே போதும். அதிகமா நம்ம வந்து உழைப்பு வந்து குடுக்கணும் இல்ல. அது காலைங்காட்டி நம்ம வந்து அ நடைப்பயிற்சி பண்ண எனர்ஜி வேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்ல. இதுதாங்க என்னோட விஷயம். நீங்க இந்த பயிற்சி நீங்க வந்து பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு விஷயம் என்னன்னா, பாக்கியராஜ் சாருக்கு வந்து உஷ்ணம் குறைவு தான் இந்த ஹார்ட் அட்டாக்கு. ஹார்ட் அட்டாக்குனாலே வந்து அடைப்புன்றது ஒரு பொருள். எரிசக்தி உடல்ல இல்லாததால தான் ஒரு இயக்கங்கள் தடைப்பட்டிருக்குன்றது ஒரு காரணம். ஆனா, ஹார்ட் அட்டாக்ன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அட்டாக் ரத்தம் சர்க்குலேஷன் ஆகலன்னு அர்த்தம். ரத்தம் அந்த ஹார்ட்டுக்கு பம்ப் பண்றதுக்கு அங்க போகல.
அப்படின்னா, அந்த இடைப்பட்ட ஒரு பகுதி மின்சார தடை இருக்கு அப்படின்ட்டு தான். இப்போ ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நமக்கு மின்சாரம் அந்த லைன் கரெக்ட்டா இருந்தா தான் 2 வீட்டுக்கும் லைட் எரியும். அந்த ஒரு லைன் வந்து பாதியில கட் ஆயிடுச்சுன்னா, ஒரு வீட்டுக்கு லைட் எரியும், ஒரு வீட்டுக்கு வராது. அதே மாரி தான் இந்த மின்சார தடை, அதாவது உஷ்ணம் குறைவால வர்ற அந்த மின் குறுக்கு தடை, அதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம். இந்த மாரி மக்கள் எல்லாருமே ஒரு ஏசியில இருக்கவங்க எல்லாருமே காலையில எந்திரிச்ச உடனே கை, கால வந்து உதைச்சு அ இயக்கங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வெளியில வந்து பாருங்க. அது கரெக்ட்